விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 3. கன்யாபுரி என்ற நகரை பர்த்ருஹரி மன்னன் அரசாட்சி புரிந்து வந்தான். பல நாட்டு மன்னர்களை எல்லாம் வென்று தன்னுடைய வீரத்தின் மூலம் நாட்டை விரிவாக்கினான். பர்த்ருஹரி மன்னனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனுடைய பெயர் விக்ரமன். அவனும் பெயருக்கேற்ப எதிரிகளை தன் வீரத்தால் வென்றான். ராஜா பர்த்ருஹரி கலையில் ஆர்வமுள்ளவன். பர்த்ருஹரி மன்னனுக்கு 360 மனைவிகள் இருந்தனர். மன்னன் தன்னுடைய தந்தைக்கு மரண காலத்தில் செய்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி வந்தான். அவனுடைய மனைவிகளில் அவனுக்கு மிகவும் பிரியமானவள் அனங்கசேனை. அவள் மன்னனின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்கினாள். இவ்வாறு இருக்கையில் கன்யாபுரி நகரத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். ஒரு நாள் அந்த அந்தணன் பூமாதேவியை நோக்கி கடுந்தவம் செய்தான். அவன் தவத்தினால் திருப்தியடைந்த பூமாதேவி அவன் முன் தோன்றினாள். மகனே, உன் தவத்தினால் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன். உனக்கு வேண்டியதை கேள், தயங்காமல் தருகிறேன் என்றாள் பூமாதேவி. தாயே, வறுமையினால் பெரிதும் நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு வயதான தோற்றத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். பூமாதேவியும் மாதுளம்பழம் ஒன்றை அவனிடம் கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ விரும்பியபடியே என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று சொல்லி மறைந்தாள். பழத்தை பெற்றுக்கொண்ட அந்தணன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். ஸ்நானம் செய்து பூஜைகளை முடித்துக்கொண்டு பழத்தை புசிக்க தயாரான போது அவன் உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது. நானோ பரம ஏழை. அடுத்த வேளை சாப்பாடு எங்கு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருப்பவன். நான் இளமையாக இருப்பதால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? திரும்பவும் உணவுக்காக அலையத்தானே போகிறேன். இவ்வாறு மனதில் நினைத்து கொண்டு பழத்தை சாப்பிடாமல் வைத்து விட்டான். மக்களின் துன்பத்தை நீக்கும் அரசன் தான் என்றும் இளமையாக இருக்க வேண்டும். அத்தகைய அரசனே இந்த அதிசய மாதுளம்பழத்தை உண்டு இளமையுடன் வாழ தகுதியானவன் என்று அந்தணன் தீர்மானித்தான். உடனே அந்த அந்தணன் நேரே ராஜா பர்த்ருஹரியை பார்க்க வந்தான். மாதுளம்பழத்தை அவனிடம் கொடுத்தான். மாதுளம்பழத்தை வாங்கி கொண்ட மகாராஜன் அதன் அழகை கண்டு வியந்து அதனை திருப்பி திருப்பி பார்த்தான். இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் பர்த்ருஹரி மன்னன். மன்னா, பூமாதேவியின் அருளால் இப்பழம் எனக்கு கிடைத்தது. இதை சாப்பிட்டால் மரணமும் வயதான தோற்றமும் நீங்கும் என்றான் அந்தணன். மாதுளம்பழத்தை பெற்றுக்கொண்ட மன்னன் அந்தணனுக்கு ஏராளமான தங்க நாணயங்களும் பரிசுகளும் அளித்தான். மாதுளம்பழத்தை சாப்பிட தயாரான போது மன்னனுக்கு திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த பழத்தை சாப்பிடுவதால் எனக்கு இளமை நீண்டிருக்கும், மரணம் நெருங்காது. ஆனால் என் அனங்கசேனை, நான் உயிரோடு இருக்க என் உயிருக்குயிரான மனைவி இறந்து போய்விடுவதா? இல்லை, அனங்கசேனைதான் இளமையோடு வாழ வேண்டும் என்று எண்ணிய மன்னன் தன் மனைவி அனங்கசேனையை அழைத்து அவளிடம் பழத்தை கொடுத்தான். அனங்கசேனை, இது சக்தி வாய்ந்த மாதுளம்பழம். ஓர் அந்தணன் எனக்கு இதை கொடுத்தான். இதை சாப்பிட்டால் மரண பயம் நீங்கும், வயோதிக தோற்றம் மறைந்துவிடும், என்றென்றும் இளமையாக வாழலாம். நீ இதை சாப்பிடு என்று பர்த்ருஹரி மன்னன் அன்புடன் கொடுத்தான். அரசன் கொடுத்த பழத்தை அனங்கசேனை வாங்கி கொண்டாள். ஆனால் சாப்பிடவில்லை. அனங்கசேனைக்கு அரண்மனை குதிரை லாயத்தில் இருந்த குதிரைப்பாகனை பிடித்திருந்தது. குதிரைப்பாகனை ரகசியமாக சந்தித்து அந்த பழத்தை கொடுத்து சாப்பிடும்படி சொன்னாள். குதிரைப்பாகனுக்கோ அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியிடம் பிரியம் அதிகம். அந்த வேலைக்காரியை குதிரைப்பாகன் ரகசியமாக சந்தித்து மாதுளம்பழத்தை அவளிடம் கொடுத்து விட்டான். அந்த மாதுளம்பழத்தை அவள் வாங்கி கொண்டாளே தவிர அவளும் சாப்பிடவில்லை. அவள் தனக்கு பிரியமான இடையனிடம் கொடுத்தாள். இடையனோ மாட்டு கொட்டகையை சுத்தகம் செய்யும் வேலைக்கார பெண்ணிற்கு அந்த பழத்தை கொடுத்து விட்டான். அவள் பழத்தை வாங்கி சாணி கூடையின் மீது வைத்து தூக்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். ராஜ வீதியில் அவள் சென்று கொண்டிருக்கையில் மன்னன் வேட்டைக்கு தன் படைகளுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். சாணி கூடையின் மீது அதிசய மாதுளம்பழத்தை கண்ட அரசன் திடுக்கிட்டு நின்றான். பழத்தின் வசீகர அழகு அரசனை தடுத்து நிறுத்திவிட்டது. அந்தணன் தனக்கு கொடுத்த பழத்தை போன்று இருப்பதை கண்டதும் மன்னனுக்கு ஒரு யோசனை தோன்றியது.
அந்தணன் கொடுத்த மாதுளம்பழத்தை அனங்கசேனை சாப்பிட்டு இளமையுடன் வாழ்வாள். இந்த பழத்தை நான் சாப்பிட்டால் நானும் இளமையுடன் அனங்கசேனையுடன் ஆனந்தமாக வாழலாம் என்று எண்ணமிட்டான் மன்னன். உடனே சாணிக்கூடை கொண்டு சென்ற பெண்ணை அழைத்தான். இந்த மாதுளம்பழத்தை எனக்கு கொடுத்தால் உனக்கு வேண்டிய பரிசுகள் தருகிறேன் என்றான் மன்னன். மன்னன் கேட்கும்போது அவளால் மறக்க முடியுமா? அந்த பழத்தின் சக்தியை அவள் அறியவில்லை. இடையன் அன்பாக சாப்பிட கொடுத்த பழம் என்று அவள் எண்ணினாள். அதனால் அரசன் கேட்டதும் உடனே அந்த மாதுளம்பழத்தை கொடுத்து விட்டாள். பழத்துடன் அரசன் உடனே அரண்மனைக்கு திரும்பினான். பூமாதேவியை நோக்கி தவம் இருந்ததால் கிடைத்த ஒரே அதிசய பழம் என்று அந்தணன் தெரிவித்தான். அப்படி இருக்கும்போது அதே போன்ற மற்றொரு பழம் எப்படி கிடைத்தது? இதை அறிய விரும்பிய அரசன் அந்த அந்தணனை அழைத்து வர காவலாளிகளை அனுப்பினான். அவன் வந்ததும், அந்தணனே, சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் வந்து பூமாதேவியை நோக்கி தவம் இருந்ததால் கிடைத்தது என்று நீ ஒரு பழம் கொடுத்து சென்றாயல்லவா? இப்போது அதை போலவே மற்றொரு பழம் எனக்கு கிடைத்துள்ளது. நீ கொடுத்த பழத்தை போன்று வேறு பழம் உண்டா என்று கேட்டான் பர்த்ருஹரி மன்னன். அரசே, அதை போன்ற பழம் பூமியில் எங்கு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. பூமாதேவியின் அருளால் நான் அந்த பழத்தை அடைந்தேன் என்றான் அந்தணன். அப்படியானால் எனக்கு எப்படி அதே போன்ற பிரகாசத்துடன் மற்றொரு அதிசய மாதுளம்பழம் கிடைத்தது? அரசே, நான் தங்களுக்கு கொடுத்த பழத்தை சாப்பிட்டீர்களா என்று கேட்டான் அந்தணன். இல்லை. அதை என்ன செய்தீர்கள்? என் மனைவி அனங்கசேனையிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னேன். அரசியார் அந்த பழத்தை சாப்பிட்டார்களா என்று விசாரியுங்கள். உடனே அனங்கசேனையை வரவழைத்தான். அரசன் கேட்டான், தேவி, சில நாட்களுக்கு முன்பு உன்னிடம் சாப்பிட கொடுத்த பழத்தை என்ன செய்தாய்? சாப்பிட்டாயா? அரசனின் கேள்விக்கு உடனே அனங்கசேனையால் பதில் சொல்ல இயலவில்லை. தடுமாறினாள். பிறகு, நான் சாப்பிடவில்லை பிரபு என்றாள் அனங்கசேனை. அதை என்ன செய்தாய் என்று கேட்டான் மன்னன். விசாரணையில் உண்மை தெரிவதை விட தானே உண்மையை சொல்லிவிட்டால் மன்னிப்பு கிடைக்கும் என்ற வாக்குறுதியை வாங்கி கொண்டு அனங்கசேனை குதிரைப்பாகனிடம் அந்த பழத்தை கொடுத்து விட்டேன் என்று உண்மையை கூறினாள். குதிரைக்காரனை அழைத்து விசாரித்தான் மன்னன். அவன் பழத்தை வேலைக்காரியிடம் கொடுத்ததை கூறினான். வேலைக்காரி இடையனிடம் கொடுத்ததையும் இடையன் மாட்டுக்கொட்டகையை சுத்தப்படுத்துபவளிடம் கொடுத்ததையும் ஒப்புக்கொண்டனர். இதை அறிந்த பர்த்ருஹரி மன்னன் மிகுந்த மதவேதனை அடைந்தான். அனங்கசேனையிடம் அவன் எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தான். அவள் தன்னை ஏமாற்றியது வேதனையை இன்னும் அதிகமாக்கியது. பர்த்ருஹரி மன்னன் உலக பந்தங்களின் மீது வெறுப்பு அடைந்தான். அரசை தம்பி விக்ரமாதித்தனிடம் ஒப்படைத்தான். அவன் துறவியாகி தவம் செய்ய காட்டிற்கு சென்றான்.